அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நாளைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட போகிறோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி குறித்து நம்ம ஏற்கனவே பதிவுகளெல்லாம் போட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம், கிருஷ்ண ஜெயந்தி நம்ம கொண்டாடுறது இருக்கட்டும், பெரியாழ்வார் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினார்? அவர் கண்ணனிடத்திலே ஆழங்கால் பட்டவர் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், பெரியவங்க எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோமோ அதை ஒட்டி தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும். ஆழ்வார்களெல்லாம் எப்படி கொண்டாடினாங்க, கண்ணனை எப்படி மகிழ்ந்து அவனுடைய அவதார தினத்தை கொண்டாடினார்கள், அப்படி என்பதை நம்ம கடைபிடிக்கணும் இல்லையா? அவர் பிள்ளை தமிழில் கண்ணனுடைய பிறந்த நாளை, அவதார தினத்தை, கிருஷ்ண ஜெயந்தியை எப்படி கொண்டாடினார்கள், என்ன ஒரு குதூகலமான மனநிலை இருந்தது அப்படிங்கிறத ஒரு 10 பாசுரமாக பாடியிருக்கிறார். அந்த பாசுரத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை அந்த ஆயர் குலத்திலே எப்படி கொண்டாடினார்கள் அப்படி என்பதை அவர் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார். அந்த 9 பாடல்களிலே சொல்லி 10வது பாடலில் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த மாதிரி நீங்களும் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடினீங்கன்னா உங்களுக்கு பாவங்கள் நீங்கிவிடும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க, நமக்கு நல்லது நடக்காமல் இருக்கிறதுக்கும் கெட்டது நடக்கிறதுக்கும் என்ன காரணம் என்று சொன்னால் நம்முடைய வினைகள், பாவங்கள். அழுக்கு இருக்கிற வரைக்கும் அதை நாத்தம் அடிச்சுக்கிட்டு தானே இருக்கும். அப்போ அதை கழுவணும், தூய்மைப்படணும், அந்த பாவங்கள் போகணும். பாவங்களை நீக்கி கொண்டு விட்டால் தடைகள் நீங்கிவிடும், நம்முடைய மகிழ்ச்சி பொங்கும், நம்முடைய துக்கங்கள் போய்விடும். அதுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி பாடல்கள், இந்த பாடல்களை நீங்கள் பின்பற்றுங்கள், கொண்டாடுங்கள், பாராயணம் பண்ணுங்கள்ங்கிறார். இந்த 10 பாட்டை லிங்கில் கொடுத்துருக்குறோம். இவர் அந்த கண்ணனுடைய ஜெயந்தியை எப்படி கொண்டாடினார் அப்படிங்கிறத முதல் பாடலில் சொல்கிறார். வண்ண மாடங்கள் சூழ்திரு கொட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றேங்கிறார். கோயிலில் ஸ்ரீசூர்ண உற்சவம் நடக்கும். இந்த எண்ணெய் இருக்குது இல்லையா, இந்த எண்ணெய், மஞ்சள் பொடி, இவைகளை ஒருவருக்கொருவர் தூவிக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருப்பது, அப்படித்தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடினார்கள். வண்ணம் நிறைந்த சூழ் திருக்கோட்டியூர். நான் திருக்கோட்டியூர்னா இந்த செல்வ நம்பியன்ட்டு பெரியாழ்வானுடைய குருவனுடைய ஊர். இது ஆயர்பாடியிலே கொண்டாடினார்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட இது திருக்கோட்டியூரில் கொள்றதுக்கு, இந்த திருக்கோட்டியூரில் இருக்கிற பெருமாள் தான் அந்த ஆயர்பாடியில் கண்ணனாக அவதரித்தார். அடுத்தது இந்த கண்ணனையே நினைக்கிறார், அந்த கண்ணனை நினைத்து கொண்டு இந்த கோயிலிலே கொண்டாடுகிறார். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வண்ண மாடங்கள் சூழ்திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் என்கிறார். இந்த கேசவன் நாமத்துக்கு ரொம்ப சிறப்பு இருக்குதுங்க. ரொம்ப மனசில் துக்கம் வந்ததுன்னு வச்சுக்கிங்க, ஒரு விதமான கவலை வந்ததுன்னு வச்சுக்கிங்க, என்ன நாமத்தை தெரியுமா சொல்லணும்? கேசவ நாமத்தை சொல்லணும். கேசவ நாமம், கேசவா கிலேச நாசனான்னு சொல்கிறார். கேசவன் தமர் அப்படின்னு சொன்னாலே கேடில்லைங்கிறார் ஆழ்வார். எல்லா கேடும் போயிடுமா. அதனால் கேசவ நம்பி, கேசி என்ற குதிரையை அழித்தவன், கம்சனால் ஏவப்பட்ட குதிரையை அழித்தவன் கண்ணன் கேசவன். நம்பி, நம்பின்னா உத்தாரகன், நமக்கெல்லாம் உதவி செய்பவன். பூரணன், இப்படி நிறைய பொருள்கள் இருக்கு. கேசவ நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர்த்து விட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்று. எல்லாம் கீழே அங்கேயும் இங்கேயும். இப்போ கோயிலில் ஒரு உற்சவம் நடந்து, திருமஞ்சனம் நடந்து, இந்த ஸ்டூர உற்சவம் நடந்த பிறகு அந்த தரையாவாக இருக்கும், அதை வச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கலாம் இங்கே ஏதோ ஒரு விழா நடந்திருக்குன்னுட்டு. அப்படி ஆயிட்டான். அங்கே எப்படி இருந்தாங்களா ஜனங்க, கண்ணன் உள்ளே பிறந்திருக்கிறான், அவனை பார்க்கணும், உடனே ஓடுறாங்களா, ஐயோ குழந்தைய பார்க்கணும்னுட்டு ஓடுவார். அப்படி ஓடும் பொழுது என்ன ஆகும்னா, கவனம் இல்லாமல் ஓடும்போது கீழே விழுந்துருவாங்க. ஓடுவார், விழுவார், இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, வேகமாக போவாங்க. பஸ்ஸு பிடிக்க, ரயில் பிடிக்க எவ்வளோ ஓட்டம் ஓடுறோம், கீழே விழுந்தாலும் எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்கிட்டு போகிறோம் இல்லையா? இங்கே பரமாத்மாவே பிறந்திருக்கிறானே. ஓடுவார், விழுவார், உகந்து ஆலிப்பார், ஆலிப்பார் உகந்து ஆலிப்பார், சந்தோஷமாக சொல்லுவாங்களாம், சந்தோஷமாக சொல்லுவாங்களாம். உகந்து ஆலிப்பார், நாடுவார். அங்கே போனோம்னா தெரியாது, இவன் இங்கே போய் பார்ப்பான், அங்கே போய் பார்ப்பான், அங்கே பார்ப்பான். திருவிளையாடலில் இந்த வழியில் உள்ளவனை எல்லாம் அரசா மன்னான்னுட்டு நாகேஷ் சொல்கிறார் இல்லையா, மன்னர் அங்கேன்னுட்டு சொல்கிற மாதிரி உள்ளே இருக்கிறான் என் கண்ணன். இவங்களுக்கு ஒரு அவசரம், இந்த ரூமில் இருப்பானா, இந்த ரூமில் இருப்பானா அப்படிங்கிற மாதிரி. நம்பிரான் எங்குற்றான், எந்த இடத்துல இருக்கிறான், அதுக்குள்ளே எல்லாம்
இந்த கீதங்கள் பாட இல்லையா, பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும். அந்த வாத்திய கருவிகளெல்லாம் இசைப்பார்களாம். இந்த வாத்திய கருவி இசைத்தவனே, அதனால தான் இன்றைக்கி கூட பஜனையில் பார்த்தீங்கன்னா பிருந்தாவனம் போடுறாங்க. ஆயிற்று அந்த மாதிரி ஆயர்பாடி ரொம்ப பிரமாதமாக இருந்ததான். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு வீடும் ஆயர்பாடி தான். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயர்கள் தான். உங்கள் வீட்டு பிள்ளை கண்ணன் தான். இந்த நினைப்போட தான் கொண்டாடணும். பேணி சீருடை பிள்ளை பிறந்தனில் காணத்தாம் புகுவார் புக்கு போகுவார். ஆனப்பார் இவன் நேரில்லை காண் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. திருவோணம், இவன் பிறந்தது ரோகிணி நட்சத்திரம். ஆனால் திருவோணம் அப்படின்னு சொன்னால் பெருமாளினுடைய நட்சத்திரத்திலே பெருமாளினுடைய அந்த அவதார புருஷனாகி இவன் பிறந்திருக்கிறான். நேரடியாக அந்த நட்சத்திரம் சொன்னால் ஆக ரோகிணியில் பிறந்தவன் கண்ணன் தானேன்னுட்டு கம்சன் இந்த இடத்த தேடி வந்துடுவானான். எப்பயுமே பெரியாழ்வாருக்கு ஐயோ கண்ணனுக்கு ஏதாவது ஆயிட்டா பரவாயில்லை, கண்ணன் பரமாத்மா தான் இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு பிரேம பாவத்தினாலே ஐயோ இந்த பெருமாளுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது, அதனால தான் அவருக்கு பெரியாழ்வார்னு பேர். அதனால் பேணி சீருடை பிள்ளை பிறந்தனில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார். ஆனப்பார் இவன் நேரில்லை காண் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார். ஏன்னா இப்போ ஒரு சந்தோஷம் வந்துட்டால் மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் அந்த ஸ்பேனர் தான் தூக்கி போட்டு விளையாடுவாங்க. இந்த ஆயர் குலத்தில் என்ன இருக்குது, உரி இருக்குது, வேற வெண்ணெய் இருக்குது, இதுதானே இருக்குது. அதனால் அந்த உரி அதுதான் அவங்களுடைய கருவி. உரியை முற்றத்துருட்டி இதை தூக்கி அந்த பக்கம் தேங்காய் உருட்டுற மாதிரி தூக்கி அந்த பக்கம் போடுவாங்களா, அவங்க இந்த பக்கம் ஒரு சந்தோஷம். உரியை முற்றத்துருட்டி நின்றாடுவார். நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவர். இந்த பால் தயிரெல்லாம் கையில் இருந்தது, பழக்கடைக்காரன் பழத்தை எடுத்து அடிச்சுக்கிற மாதிரி இவங்ககிட்ட என்ன இருக்குது, பால் தயிர் தான் இருக்குது, இதை தூக்கி அடிக்கிறாங்க. இப்படி அடிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மங்கையர்களுக்கெல்லாம் ஆடுகின்ற பொழுது அந்த கூந்தல் நல்ல செறிந்த கூந்தல், கருத்த கூந்தல், செருமன் கூந்தல் அவிழ திளைத்து எங்கும் அறிவழிந்தனர். என்ன பாரு, ட்ரெஸ்ஸு பாரு, நீ பாட்டுக்கு நீ ஆடுறிய, கொஞ்சம் நல்லா போட்டுக்கோ, அது கூட கவனிக்க முடியலையே. அறிவழிந்தனர், அந்த கிருஷ்ணன் பிறந்த குதூகலத்திலே அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. கொண்ட தாளுரி கோல கொடுமடு தண்டினர் பரியோலை சயனத்தார். இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உரி கிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாயில் தான் படுப்பாங்களாம். பரிவோலை சயனத்தார், கீழே தான் படுக்கிறது ஆயர்களுக்கு வழக்கம், கட்டிலெல்லாம் படுக்க மாட்டாங்க. விண்ட முல்லை அரும்பன அருமையான அற்புதமான பற்கள், நல்ல வெண்மையான பற்கள். அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினார். அவர்களெல்லாம் அந்த அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது, சுபஸ்தானம் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணினார். இவன் என்ன பண்ணா, அதுக்குள்ளே பிறந்த குழந்தையே குளிப்பாட்டணும் இல்லையா, அதனால் கையும் காலும் நிமிர்த்து கடாரணி நல்ல பெரிய அண்டாவில் வச்சு நல்லா விளாவிய தண்ணி வச்சு பைய வாட்டி, இந்த பையங்கிறது மதுரை பாஷை, கொஞ்சமாக எடுத்து பைய வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் அங்கே எல்லா திரவியங்களும் குழந்த அந்த அருமையான நீரை எடுத்து வார்த்து அந்த குழந்தைய நல்லா இழுத்து விட்டு காது கை மார்பு அழுத்தி, குழந்தைய குளிப்பாடுறது சின்ன காரியம் கிடையாது, நல்லா மெசேஜ் பண்ணி அதெல்லாம் சொல்கிறாரு. இந்த இங்கிலீஷ்காரன் சொல்கிறான் குழந்தை வளரணும்னா இப்படியெல்லாம் குளிப்பாட்டணும்ட்டு, பெரியாழ்வாரை காமிக்கிறாரு. கையும் காலும் பிடிச்சி இழுக்கணுமா, கை காலெல்லாம் மென்மையாக பிடிச்சி இழுக்கணுமா, அப்போ தான் அந்த ரத்த ஓட்டம் நல்லா இருக்குமா. பைய வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐய நாவழிக்கு நாவடி தாளுக்கங்காந்திட வையமழுங்க. உடனே கூப்பிட்றா. இந்த மஞ்சளில் எடுத்து அந்த நாக்கை வழிப்பாங்க, நம்ம ப்ரஷ்ஷு இதில் வச்சு வழிக்கிறோம் இல்லையா, அந்த கோழையெல்லாம் வலிக்கிறதுக்காக. அதை மாதிரி டே கண்ணா வாயை திறன உடனே வாயை திறக்கிறானா, சரி உள்ள நாக்கு இருக்கும் தொண்டை தான் இருக்கும்னு பார்த்தா சப்தலோகங்களும் அதில் இருக்கும், சப்தலோகங்களும் இருக்கும். வாயுள் வையகம் கண்ட மடநல்லாள். இவனுக்கு புரியல, இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. உடனே இங்கே வாங்கடின்னு கூப்பிட்றா தன்னுடைய தோழிகளை எல்லாம். இங்கே பாரு என்ன செய்கிறான் பாரு கண்ணனுடைய வாயில. வாயுள் வையகம் கண்ட மடநல்லாள். ஆயர் புத்திரன் அல்ல இவன், ஏதோ நம்ம பிள்ளைன்னு நினைக்கக்கூடாது. ஆயர் புத்திர முதல்ல கண்ணனுடைய அவனுடைய அந்த பரமாத்ம தன்மையை உணர்ந்தவள் யசோதை, அவளுடைய தோழிகள். நந்தகோபனுக்கு கூட அது தெரியாது, மற்ற உள்ள ஆடவர்களுக்கெல்லாம் தெரியாது. தன்னுடைய தாய்க்கு எப்படி அர்ஜுனனுக்கு அந்த திவ்யமான அந்த பார்வையை தந்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டினானோ, அந்த மாதிரி தான் பெற்ற வளர்த்த தாயான யசோதைக்கு காட்டினானோ, தேவகிக்கும் காட்டிட்டான். நான் பிறந்தவனே பார்த்தீங்கன்னா அவன் எப்படி சதுர்புஜனாக சங்கு சக்கர கதாதாரியாக பிறந்தவனே அவன் ஐயோ நீ இதை மறைச்சிக்கண்ணா, இங்கே சரியாக வராது, இந்த இடம் அந்த மாதிரி இடம் கிடையாது அப்படின்னு சொன்னவனே, அப்பொழுதே பிறந்த குழந்தை பிறந்த உடனேயே பிதிர்வாக்கிய பரிபாலனா ராமன் பண்ணது பின்னாடி. ஆனால் பிறந்த குழந்தையே
இந்த தேவகி வசுதேவனுடைய கோரிக்கையை ஏற்று சதுர்புஜனை மாற்றிக்கிட்டு த்விபுஜனாக 2 கரங்கள் உடைய சாதாரண குழந்தையாக இருந்ததா. அப்படி அவனுக்கும் அந்த விஸ்வரூப தரிசனம் தான் பரமாத்மாங்கிறத காமிக்கிற மாதிரி இவளுக்கும் காமிக்கிறா. ஆயர் புத்திரன் அல்ல அருந்தெய்வம் சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாயிரு, மாயன் என்று மகிழ்ந்தனர் மாயிரு. சரி, அதுக்கு அடுத்தது என்ன வரும்? 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் 12ஆம் நாள் 10 நாளும் ஒன்று 10ஆம் நாளோ 12ஆம் நாளோ பேர் வைக்கணும்னுட்டு சாஸ்திரம் இருக்கு. எத்திசையும் சயமரம் கோடித்து வீட்டில் அங்கங்கே வந்து ஜெயஸ்தம்பம் நடுறாங்களாம். மத்த மாமலை தாங்கிய மைந்தனை பின்னாடி இந்த குன்றமேந்தி குளிர்மழை காத்தவனாக கோவர்த்தனகிரியை தூக்கி வைத்து இந்த ஆயர்களை எல்லாம் காப்பாற்றப் போகிறான். இது பின்னாடி தானே காப்பாற்ற போகிறான். இப்போ ஏன் சொல்கிறாருன்னா, இந்த 2 நிகழ்ச்சி நடந்த பிறகுதான் பெரியாழ்வார் தன்னுடைய மனக்கண்ணாலே பார்த்து பாடுகிறார். அதனால் இப்போ பிறந்த குழந்தை தான் பின்னாடி காப்பாற்ற போகுது. இப்போ பிறந்த குழந்தை தான் பின்னாடி குன்றம் ஏந்தி குளிர்மழையை காக்கப் போகிறது, இந்த ஆயர்களை எல்லாம் காக்கப் போகிறது. மத்த மாமலை தாங்கிய மைந்தனை, தாங்கிய மைந்தனை பின்னாடி பாடுறார். ஒரு காலத்தில் தாங்கினான்ட்டு தாங்கிய மைந்தனை உத்தானம் செய்து உகந்தனராகிறே. உத்தானம் செய்தலன்னா குழந்தைய வெளியில் எடுக்கிறதுன்னுட்டு அர்த்தம், எடுத்து கையில் வச்சுக்கிறதுன்னுட்டு அர்த்தம். அவ்வளவு சந்தோஷப்பட்டார்களா ஆயர். உடனே அந்த அம்மா சொல்கிறாராம், உடனே தொட்டில் போடுறதுன்ட்டு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. உடனே அந்த தொட்டியில் போட்டால் இவன் என்ன பண்ணுறான், கண்ணன் உதன்னு உதச்சி தொட்டில கிழிக்கிறான். தொட்டில் கிடக்கில் கொண்டு போய் தொட்டிலில் கிடத்தினோம்னா தொட்டில் கிழிய உதைத்திடும். ஏன்னா சகடாசுரனை உதைக்கணும்னுட்டு முன்னாடியே ட்ரைனிங் எடுத்துக்கிறான். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும். எடுத்துக்கொள்ளில் ஐயோ, இப்படி இப்போ சில குழந்தைங்கள்லாம் ஏனையில் போட்டோம்னா அது தூங்காது, எதிர்த்து தூக்குங்க. அப்படி தூக்குனா எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், இடுப்பு ஒடிச்சிடுறான். ஒடுக்கி புல்கில் அப்படியே எடுத்து மார்போட அணைச்சிக்கிட்டா வயிற்றுல எட்டி உதைக்கிறான். ஒடுக்கி புல்கில் உதரத்தம், உதரம்னா வயிறு, உதரத்தே பாய்ந்திடும். மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய், எனக்கு ஒன்று தூக்கி வச்சுக்க முடியலடா, என்னடா இப்படி குறும்பு பண்ணுற என்னட்டு ஒரு தாய் சொல்வதாக இன்னொரு தாரம். இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி எவ்வளோ பண்ணாலும் தாய்க்கு எப்படி இருக்குமென்னா, அந்த குழந்தையாட்டம் சுறுசுறுப்பா இல்லைங்க, ஏன்னா கண்ணு பட்டுடுமேங்கிறதுக்காக. மிடுக்கிலாமையால், நீ மிடுக்கிலாமையால், நீ இன்னும் கூட புஷ்டியாக இருக்கணும். இப்போயே தூக்க முடியல இவளுக்கு, இருந்தாலும் இன்னும் புஷ்டியால் இருக்கணும். அந்த அளவுக்கு புஷ்டி இல்லையே. மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன்னங்க. குழந்தை புஷ்டியாக இல்லாட்டி போனால் தாய் மெலிஞ்சிடுவாளாம். அதனால் குழந்தையினுடைய குறும்புகளுக்காக மெலிவது, குழந்தை மெலிந்தால் தாய், 2 அர்த்தமும் இதில் இருக்குது. மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன்னங்க. இதை சொல்லிட்டு பலச்சுருதியில் சொல்கிறாரு, இந்த பாசனங்களை எல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று நீங்கள் யாரெல்லாம் பாராயணம் பண்ணுகிறீர்களோ, சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன், அந்த நாராயணனே கண்ணனாக பிறந்தமை, அப்படி அவதரித்த அந்த வரலாற்றை மின்னு நூல் விட்டு சித்தன் விஷ்ணுவை சித்தத்திலே கொண்ட அந்த பெரியாழ்வார் பன்னு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. இந்த பாடல்களை எல்லாம் யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுக்கு பாவம் நில்லாது. பாவம் நில்லாதனா புண்ணியங்கள் சேரும், அவர்கள் நினைத்தது நடக்கும், கண்ணனுடைய அருள் கிடைக்கும். 10 பாடலை லிங்கில் கொடுத்துருக்குறோம். நான் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகாது, ஒரு தரம் பாராயணம் பண்ணுங்களாம். அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கிட்டு செய்யுங்க. கண்ணன் உங்கள் வீட்டில் வந்ததாகவே ஒரு உணர்வு உங்களுக்கு தோணும்.